வானதிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வானதிக்கும் பாண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சண்டை ஒண்ணு வரத்தான் போகுது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வானதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு பாண்டி அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு எல்லா வேலையும் பார்த்து குடுப்பாங்க. டெக்கரேட் பண்றதுல இருந்து, கூடவே இருந்து எல்லா வேலையுமே பார்த்து குடுப்பாங்க. என்னதான் இருந்தாலும், வானதி மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்றா. அவ பக்கபலமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருப்பாரு. இது நம்ம கடை ஓப்பனிங் அப்ப நம்மளே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம, இந்த வானதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேலைக்கு இந்த மாரி மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல பாண்டி. நீ கூடவே இருந்த அப்டின்னா, எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சோழன் சரியான நேரத்துல வந்து சொல்லியிருப்பாரு. ஏம்மா அவன் உன் கூடயே நின்னுட்டு இருந்தா, அவன் போய் அவன் வேலைய பார்க்க வேண்டாமா? அவன் தான் படிச்சிருக்கானா? இல்லன்னா நீ தான் இந்த படிப்பு படிச்சிருக்கியா? உனக்கு தானம்மா எல்லாமே தெரியும். அவன் இங்க இருந்து என்னம்மா பண்ண போறான்? அப்டின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா, "நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ப்ரோ. காலையிலேருந்து என் கூட தானே இருக்கிற. இன்னும் கொஞ்சம் நேரம் இரேன். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த பாண்டி இருந்துட்டு சொல்றாரு, "அதான் செல்வம் இருக்கிறார் இல்லையா? அவரு எல்லாமே எடுத்து குடுப்பாரு, எல்லா மெடிசினும். நீ அதனால சமாளிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி வந்து சொல்லுவாங்க. "தனியா இருந்து சமாளிச்சு பழகுன்னு" சொல்லிட்டு. அதனால இந்த பாண்டி சொன்னதுனால, வானதியும் "அப்படிங்கிறியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அன்னைக்கு அவங்க கிளம்பி போனதுமே, அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க கொடைக்கானலுக்கு போக வேண்டிய சூழல்ல வருது. அதாவது எதிர்பாராதது தான் இது வந்துட்டு. ஹனிமூனுக்கு போறோம்னா நம்ம நிலாவும், சோழனும் கிளம்புவாங்க. பட் என்னன்னா, நிலா வந்து எல்லாரையுமே கூட கூட்டிட்டு போவோம். இந்த ஒரு தடவ மட்டும் அப்படின்னு கெஞ்சி கேட்டதுனால கூட்டிட்டு போறாங்க. அதனால தான் இப்போ பாண்டியும் கூட போக வேண்டியதா ஆயிப்போச்சு. வானதி இப்ப தான் கடை திறந்திருக்கிறாங்களா, அப்ப வானதி கூட இல்லாம இந்த மாதிரி இவங்க கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்கு கிளம்பி போனதுல, வானதிக்கு சரியான கடுப்பு, கோவம் வரத்தான் போகுது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சரி, இப்ப நம்ம பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வானதிக்கு கால் பண்றாங்க அன்னைக்கு நைட்டு. ஆனா வானதி கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால ஃபோன எடுக்கல. சரி, அவ கடையில வேலை இருக்கும் போல இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா கால் பண்ணும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து நெனைக்கிறாரு. அதனால அவங்க வந்து அர்ஜென்ட்டா டக்குன்னு கிளம்புறதுனால, உடனே எல்லாருமே பேக் பண்ணிட்டு கிளம்பிர்றாங்க. அப்போ வானதி இருந்துட்டு, மறுபடியும் ஃபோன பார்த்துட்டு, "ஐயோ! பாண்டி மிஸ்டு கால் வந்திருக்கே! பாண்டி கால் பண்ணியிருக்கான் போலயே! ஒரு தடவ தானே கால் பண்ணியிருக்கான். திரும்பவும் ஃபோன் போட வேண்டியது தானே! ஒரு தடவ கால் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டான் பாரு!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி நெனச்சது என்னன்னா, அவ பிஸியா இருப்பா. கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருப்பா. இந்த நேரத்தில அவளுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது. ஃபோன் எடுக்கலன்னா, அப்ப அவ பிஸியா இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி நெனச்சிருப்பாங்க. ஆனா, இந்த வானதி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தடவ ஃபோன் போட்டுட்டு விட்டுட்டா எப்படி? நம்மளும் கடைய வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணியிருக்கோம் புதுசா. நம்மளும் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்ல, அப்படின்ற மாதிரி இந்த வானதி நினைக்கிறாங்க. திரும்பவும் கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கால் பண்ணல. அதனால இந்த வானதி இருந்துட்டு, "அதானே, இவன் எப்ப நமக்கு திரும்பவும் கால் பண்ணியிருக்கான்? எப்பயுமே அப்படி பண்ண மாட்டானே! நம்ம தான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம வானதி கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே பாண்டி இருந்துட்டு, "வனதி, நான் வந்து நீ வந்து கடைய மூடிட்டியா? கடையில வியாபாரம்லாம் முடிஞ்சிருச்சா? க்ளோஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இப்ப தான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நீ கால் பண்ணும்போது என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. ஒரு தடவ கால் பண்ணிட்டு நான் அட்டெண்ட் பண்ணலைன்னா, திரும்பவும் நீ கால் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லடி வானதி. நீ கொஞ்சம் வேலையா இருப்பல்ல. இதுக்கு முன்னாடி நீ வீட்ல இருந்த. ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. நீ வந்து ஒரு தொழிலதிபர் இல்லையா? உனக்கு கால் பண்ணி நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. பிஸியா இருப்பியோ என்னமோ நினைச்சுட்டு தான் திரும்பவும் கால் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி கிட்ட வந்து பாண்டி சொல்ல, உடனே வானதி அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருமையா பிஹேவ் பண்ணிக்கிறாங்க தான். ஓகே, நம்ம வந்து ஒரு தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆக தான் செய்யுது. பட் இருந்தாலும், "நீ சும்மாவே எனக்கு கால் பண்ண மாட்ட. நான் சும்மா இருக்கும்போது கூட வீட்ல இருக்கும்போது காலேஜுக்கு போயிட்டு வீட்ல வந்து இருக்கும்போது, சும்மா இருக்கும்போதே நீ கால் பண்ண மாட்ட. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, நீ பண்ணவா செய்வ? கண்டிப்பா பண்ண மாட்ட." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி, என்ன சவுண்ட் கேட்குது? எங்க இருக்கிற? கடையிலயா இருக்க? ஒரு எட்டு வந்துட்டு போயேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் வானதி? எதுக்கு? நீ ஏன் கடைய அந்த செல்வத்துக்கிட்ட சொன்னேன்னா, க்ளோஸ் பண்ணி குடுத்துருவாங்கல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நீ வா, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்றாங்க. "ஐயய்யோ! இல்ல வானதி, நான் வந்து இப்போ கொடைக்கானலுக்கு போய்க்கிட்டு இருக்கிறேன்.
அத சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். நீ ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது கொடைக்கானலுக்கு போய்க்கிட்டு இருக்கியா? என்ன சொல்ற? என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ வரைக்கும் இங்கே தானடா இருந்த. அதுக்கு முன்னாடி எப்படி பாண்டி நீ போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடி சோழனுக்கும் அண்ணிக்கும் சோழனுக்கும் அவங்க ஒய்ஃபும் ஹனிமூன் கிளம்புறாங்க. ஹனிமூன் போறாங்க. நாங்களும் கூட போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேல நிலாவ கூப்பிட்டு போனான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த வானதி ஃபோன கட் பண்ணிர்றாங்க. "இப்படி நம்மள அம்போன்னு விட்டுட்டு போறானே!" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஒரு வியூ பாயிண்ட் வரும்போது, எல்லாருமே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இறங்கி நிக்கிறாங்க. அந்த நேரம் பாண்டி வந்துட்டு மறுபடியும் வானதிக்கு கால் பண்றாங்க. "என்ன இவ ஃபோன கட் பண்ணிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு, வானதிக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்கும்போது, வானதி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐய்யய்யோ! கோவப்பட்டாளோ! நம்ம வந்து திடீர்னு தான் கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இல்லைன்னா அவகிட்ட வந்து நம்ம சொல்லிட்டே வந்திருக்கலாம். அவ புரிஞ்சுக்குருவான்னு நெனச்சேன். ஆனா இவ இப்படி கோவப்படுறாளே! சரி பரவால்ல. நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தடவ நெனச்சாலும் கூட மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏய் என்னடி நீயி? ஒரு தடவ ஃபோன் அடிச்சுட்டு நீ ஃபோன் எடுக்கல, பிஸியா இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டா, திரும்ப ஃபோன் பண்ணல அப்படின்னா அதுக்கும் திட்டுற. மறுபடியும் மாத்தி மாத்தி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தா, நீ எடுக்கிற வரைக்கும் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தா, அதுக்கும் திட்டுற. இப்ப நான் என்னதான் பண்றது? உனக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கே பயமா இருக்குதுடி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா பயமா இருக்கும்ல. ஏன் பாண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அவங்க ஹனிமூன் போறாங்க அப்படின்னா, நீங்கலாம் எதுக்கு கூட போறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா இல்ல வானதி, அ அவங்க தான் கூப்பிட்டாங்க. எங்க கூட நீங்களும் வாங்க. எல்லாருமே போனா, குடும்பத்தோட போனா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அதனால வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அதனால தான் நாங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்குறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி உங்களுக்கு தான் அறிவில்ல. அந்த நிலாவுக்குமா அறிவில்ல? ஹனிமூனுக்கு போனா, தனியா தானே போணும். புருஷன் கூட தானே போகணும். இப்படி புருஷன் கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டா போவாங்க? குடும்பத்தோடயா ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு போவாங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்ல போல. படிச்சிருக்கோ, இல்ல என்னதான் பண்ணுச்சோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானதி வாய்க்கு வந்தபடிலாம் திட்டிட்டு இருக்கிறாங்க. சும்மாவே நிலாவ இந்த வானதி திட்டிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரியே திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? நீ கிளம்பி போ, வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் வீட்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கோவத்தோட பேசுறாங்க. "சரி இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? உன்கிட்ட சொல்லாம வந்தது தப்பு தான். நான் வந்து கால் பண்ணேன், நீ எடுக்கல. நான் போற ஐடியாவே இல்ல. அவங்க 2 பேர் மட்டும் தான் கிளம்புறதா இருந்தது. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே போலாமே, ஜாலியா இருக்குமேன்னு சொன்னதுனால தான், அப்படியே நாங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ தான் என்கிட்ட சொல்லாம போயிட்டேல்ல. நீ ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? இப்பதான் வானதி கடை வந்து ஆரம்பிச்சிருக்கிறா. அவளுக்கு கூட நான் இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. "ஏய் இல்லடி, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். வானதி வேற இப்ப தான் கடை ஆரம்பிச்சிருக்கிறா. அதனால அவ கூட இருக்கணும். அப்பதான் அவளுக்கு உதவியா இருக்கும்னு நான் சொன்னேன்டி. ஆனா வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கிளம்புனதுனால, என்னால என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் தனியாவா இருக்க முடியும்? அதனால தான் நானும் கூட கிளம்பிட்டேன். அது மட்டும் இல்ல, சோழனோட ஒய்ஃப் அண்ணி வந்துட்டு நிலா அண்ணி வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால நாங்களும் கிளம்பிட்டோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வானதி இருந்துட்டு, "அதானே உங்க அண்ணி சொன்னா என்னனாலும் பண்ணுவீங்க. நில்லுனா நிப்பீங்க. உட்காருனா உட்காருவீங்க. உடனே கிளம்பி வாங்க கூட அப்படின்னா, கூடவே போயிருவீங்க. அவங்க தான் ஹனிமூனுக்கு போறாங்கன்னா, ஹனிமூனுக்கு குடும்பத்தோடயா போவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. கூப்பிட்டாங்களாம், உடனே பின்னாடியே கிளம்பி போயிட்டீங்களாம். ஏன் பாண்டி கொஞ்சமாவது என்னைய நினைச்சு பார்த்தியா? இன்னைக்கு தான் இவளுக்கு கடைய ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோமே. அவ எப்படி தனியா அந்த கடைய மேனேஜ் பண்ணுவா, செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா? இப்படி ஆரம்பிச்சு வச்ச அன்னைக்கே நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டேன்னு சொல்ற. நான் உன்னைய நம்பி தானே ஆரம்பிச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஏய் என்னடி பேசிட்டு இருக்கிற நீயி? கடையில மெடிக்கல் ஷாப்ல எனக்கு என்ன தெரியும்? மெடிக்கல் ஷாப்புக்கு தேவையானது எல்லாமே நீ தானே படிச்சிருக்கிற. அப்ப நீ தானே அங்க இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். நீ தானே 24 மணி நேரமும் இத பத்தியே படிக்கிற, இத பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற. எனக்கு என்ன தெரியும்டி? நான் சாதாரண ஒரு மெக்கானிக்கு. எனக்கும் மெடிக்கல் கடைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டி. நீ எனக்கு எப்படினாலும் கூட நின்றுருந்துருக்கணும். என் பக்கத்துல தான் இருந்திருக்கணும். புதுசா கடைய ஆரம்பிச்சு விட்டுட்டு, இப்படி பாதியிலேயே நீ விட்டுட்டு போறது மாதிரி இருந்திருந்தனா, நான் கடையே ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன்." அப்படின்ற மாதிரி கோவத்துல பேசுறாங்க. "இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிற? எதுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கிற? உனக்கு நல்லதுக்கு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ படிச்சிருக்கிற. கூடவே வந்து அந்த செல்வத்த வந்து வேலைக்கு போட்டுருக்குறோம். அத வந்து பார்த்துக்க போறாங்க. ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெடிசனும் எடுத்து தர போறாங்க. அதுக்கு தானே படிச்ச. அப்புறம் எதுக்கு பயப்படுற? எந்தெந்த மெடிசன் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். ரிசிப்ட்ட காட்டுனாங்கன்னா, அத நீ எடுத்து குடுக்க போற. இதுல என்ன இருக்கு உனக்கு? நான் அது கூட உனக்கு வேண்டாம். நீ அந்த பையனே எல்லாத்தையும் பார்த்துக்குருவான்.
நீ இருன்னு தானே சொல்றேன். கல்லாலயே உட்காந்துரு. காசு வாங்கி போடு. அது போதும்ன்னு தானே சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எவ்வளவோ பேசி சமாளிக்க கத்துக்கிட்ட பாண்டி, இப்போ உன்கிட்டலாம் ஏதாவது பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாது. நீ கொஞ்சமாவது என்னைய நெனச்சு பாத்தியா? இப்படி என் கூட இல்லாம இப்படி போயிட்டேல்ல. உங்க அண்ணி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்ட. ஹனிமூன் யாருக்கு? அவங்களுக்கா? இல்ல உங்க எல்லாருக்குமேன்னு சொல்லும்போது பாண்டிக்கு கோவம் வருது. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற? நானும் பொறுமையா இருக்கும், பொறுமையா இருப்போம்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு வாய் கூசல? அசிங்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து திட்டி விட்டுர்றாங்க வானதிய. இப்படி திட்டுறதுக்கு தான் எனக்கு ஃபோன் போட்டியா? ஃபோன வையி அப்படின்னு சொல்லிட்டு வானதி வானதி வந்து கோவப்பட்டு ஃபோன வச்சுர்றாங்க. பாண்டிக்கு பயங்கர கடுப்பாகுது. இது என்னடா இவ இப்படி இருக்கா? நம்மள இப்பவே நம்ம குடும்பத்து கூட எங்கேயுமே போக விட மாட்டேங்கிறாளே! நாளைக்கு இவள கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, குடும்பத்தையே பிரிச்சுருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படியே வருத்தத்தோடயே என்ன செய்றாங்கன்னா, அங்கருந்து கிளம்புறாங்க. "என்னாச்சு பாண்டி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஃபோன்ல யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அந்த வானதி தானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் வானதி கிட்ட சொல்லலையா நீயி? இங்க இந்த மாதிரி கொடைக்கானல் போறதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லண்ணே நான் ஃபோன் அடிச்சேன். அவ ஃபோன எடுக்கல. இப்ப ஃபோன் போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறா." "சரி அத விடுண்ணே. அவ எப்பயுமே அப்படிதான். நம்ம கிளம்புவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறும்போது, நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிய கூப்பிடுறாங்க. "என்னாச்சு பாண்டி? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டே இருக்கிறாடா. உன்னைய நம்பி தானே நான் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சேன். நீ தானே எனக்கு பார்த்து குடுத்த. இப்ப என் பக்கத்துல இல்லாம நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னென்னமோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறாடா. தேவையில்லாததெல்லாம் பேசி. அப்படியே மனசெல்லாம் அப்படியே வலிக்குது. டென்ஷன் ஆகுது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து அவரோட டிப்ரஷன அப்படியே இறக்கி வைக்கிறாரு. அப்ப சோழன் இருந்துகிட்டு, "என்னடா இந்த பிள்ளை இப்படி இருக்கு? அந்த பிள்ளை தானடா படிச்சிருக்குது. மெடிக்கல் ஷாப்புக்கு தேவையான பி.ஃபார்மு, டி.ஃபார்மு எல்லாம் அந்த பிள்ளை தானடா படிச்சிருக்கு. அத விட்டுட்டு உன்னைய பார்த்து நீ வந்து வேலைய பாரு, வேலைய பாருன்னா, நீ போய் என்னத்த பார்க்க போற? நீ என்ன மருந்து, மாத்திரை எடுத்து குடுக்கவா போற? 4 வண்டிய கொண்டு வந்து வண்டிய சரி பண்ணணும் அப்படின்னா, நீ தாராளமா சரி பண்ணி குடுத்துருவ. மனுஷ மக்களுக்கு எப்படி மாத்திரை, மருந்து எடுத்து குடுப்ப? இது கூடயா அந்த வானதிக்கு தெரியாது? அப்புறம் எப்படி அது தனியா அதோட பிசினஸ அது ரன் பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ அப்படித்தான் சொல்லுவா. நான் கூடவே இருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் இப்ப இவ கத்துறா, சத்தம் போடுறான்றதுனால நான் பயந்துட்டு அவ கூடயே இருக்க முடியுமா? நாளைக்கு ஃப்யூச்சர்ல அவளா தானே கடைய நடத்தணும். எத்தன நாளைக்கு நான் அவ கடையிலேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? அதனால அவ ஆரம்பத்துல இருந்தே பழகட்டும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இளக்காரமா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மனசுக்குள்ளே நெனச்சுட்டு, அதுக்கப்புறமா அங்கருந்து கிளம்பிர்றாங்க. கிளம்பிட்டு ஒரு ரெசார்ட்ல தான் வந்து தங்கியிருப்பாங்க. ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் நல்லா மலைக்கு மேல ரொம்ப சூப்பரா ஒரு வுட்டுல இருக்கிற அந்த இது வந்து இருக்குது. ரெசார்ட் ரூம் வந்து இருக்குது. அதுல நம்ம சேரன், அப்புறம் பாண்டி, பல்லவனுக்கு ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துர்றாங்க. அதுல ஹனிமூனுக்கு வர்ற கப்புள்ஸ்க்கு மட்டுமே தனியா ஸ்பெஷலா சில காட்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நம்ம சோழன் வந்து ஸ்பெஷலா வந்து வந்து புக் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து நம்ம சோழனும், நிலாவும் போறாங்க. அங்க உள்ள என்டர் ஆனது உடனேனே ஹனிமூன் கப்புள்ஸ் அப்படின்னு சொன்னாலே, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்களாம். அதே மாரி தான் அவங்க உள்ள என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நைட் ரூம் டெக்கரேட் பண்றது மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நிலா பார்த்துட்டு, "என்ன என்ன சோழன் இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது இந்த ரூம் மட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா நிலா, இதுதான் இங்க ஸ்பெஷலேன்னு. ஹனிமூனுக்கு வர்ற கப்புளுக்கு ரொம்பவே ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நல்லா சிறப்பா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து நம்ம சோழ நிலாவோட காதல் கதை வந்து இனிதே துவங்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா அவங்களோட ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம சோழனுக்கும், நிலாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக்கான காதல் கதைகள்லாம். இத பத்தின லாஸ்ட் வீடியோல நான் நெறைய சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வானதி வீட்ல பயங்கர டென்ஷன்ல கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. இவங்க கொடைக்கானலுக்கு போனா, ஹனிமூனுக்கு போனா, புருஷன் பொண்டாட்டி மட்டும் போக வேண்டியது தானே! எதுக்கு பாண்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க? ஒண்ணு நாங்க எங்களுக்கு ஹனிமூனு நீங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்ட அந்த நிலாவுக்கு அறிவு இல்லையா? இல்லன்னா ஹனிமூன் கொண்டாட போறவங்க பின்னாடியே போற இவங்களுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு, பயங்கர டென்ஷன்ல இந்த வானதி கத்திக்கிட்டு, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல வானதியோட அம்மா வந்து, "வானதி, வானதி கொஞ்சம் வெளியில வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வானதி இருந்துட்டு, "என்னம்மா? எதுக்கும்மா கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. "என்னடி இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போச்சு?" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வானதி அப்படியே இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு, ஐயோ! கொடைக்கானல் போயிருக்கிறாங்களே, கொடைக்கானல் போயிருக்கிறாங்களே அப்படின்றத மட்டுமே நெனச்சுக்கிட்டு, அப்படியே பேந்து பேந்த முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. "என்னடி உன்ட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கிறோம். நீ பாட்டுக்கு சிலை மாதிரி நின்னுட்டு இருக்கிற. என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா கேட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி திருப்பி கேட்க, "இல்லடி இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் நல்லா தான் போச்சு. எப்பயும் போல தான் இருந்துச்சு. நல்லா தான் போச்சு. நல்லா தான் வித்துச்சு எல்லாமே மருந்து, மாத்திரை எல்லாம். இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வானதியோட அப்பா இருந்துட்டு, "இப்ப எதுக்கு வானதி? உங்க அம்மா என்ன கேட்டுட்டான்னு இப்படி கடந்து குதிச்சுக்கிட்டு கிடக்குற? எவ்வளோ கலெக்ஷன்லாம் ஆச்சா? உனக்கு நல்ல லாபம் வந்துச்சா இன்னைக்கு? அதத்தானே கேட்குறா? ஏன்னா உன் நகைய தான் அடகு வச்சிருக்கோம். அது மூட்ட வேண்டாமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கு, "அத நான் பார்த்துக்கிறேன். நீங்க ரூ. 1,00,000 பணத்த குடுக்க வேண்டியது குடுத்துட்டீங்களே, அந்த நகைய மீட்டு எடுக்கிறதும், இல்ல அது என்ன பண்றது அப்படிங்கிறது நான் பார்த்துக்கிருவேன். நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிற? நானும் அப்பத்துலருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அம்மா, அப்பா என்ன பேசுனாங்க இப்போ உன்ட்ட? இன்னைக்கு மொத நாளு கடை திறந்திருக்கியே, எப்படி இருக்கு? ஏது இருக்கு? அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தானே கேட்டுட்டு இருக்கிறாங்க. கஸ்டமர் வந்தாங்களா? போனாங்களா? அப்படின்னு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இப்ப இவ்ளோ கோவத்துல மேலேயும் கீழேயும் குதிச்சுக்கிட்டு இருக்கிற? அம்மா கேட்கறதுக்கும், அப்பா கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் உனக்கு என்ன?" அப்படின்ற மாதிரி வானதியோட அண்ணன் வந்து கேட்க, "நீ உன் வேலைய மட்டும் பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி வந்து சண்டை போடுறாங்க. அப்ப "ஏய் என்னாச்சுடி? காலையில இருந்து நல்லா சிரிச்ச முகமா நல்லா தானடி இருந்த. இப்ப ஏன்டி இப்படி முகத்துல கடுகு போட்டா பொரிஞ்சு விழுந்துரும் போல. அந்த அளவுக்கு கடும் கோவத்துல இருக்கிற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற என்னம்மா? பாண்டிக்கும் இவளுக்கும் சண்டையா இருக்கும். வேற என்ன நடக்க போகுது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, நான் உன்கிட்ட சொன்னேனா பாண்டிக்கும் எனக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு. எங்க விஷயத்துல தலையிடுறதையே உனக்கு நீ வேலையா வச்சுரு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி வந்து திட்டுறாங்க. "அவன ஏன்டி திட்டிட்டு இருக்கிற? இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னாச்சு உனக்கு இப்ப இவ்வளோ டென்ஷன்ல இருக்கிற? எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் பாண்டிக்கும் எந்த சண்டையும் இல்ல. கடையும் நல்லா தான் ஓடுச்சு. நல்லா கலெக்ஷன் ஆச்சு. நல்ல கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்க. போதுமா? இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? நான் போகவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வானதியோட அப்பா வந்து கைய பிடிச்சு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. "என்னாச்சு வானதி? காலையில இருந்து நல்லா தானே இருந்தீங்க. அந்த பாண்டி உன்னோட கடை ஓப்பனிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்ல. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாப்ல. நான் பண்ணணும்னு நெனச்சத விட ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ உனக்கும் பாண்டிக்கும் ஏதோ பிரச்சனையா? இப்ப கடைய மூடிட்டியா? யாரு கடைய மூடி குடுத்தது?" அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. "கடையில வேலை பார்த்துருந்த செல்வம் தான்ப்பா கடைய மூடி சாவிய என்கிட்ட குடுத்துட்டு போனான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னொரு சாவி அவன்கிட்ட இருக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்ப பாண்டி வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் கேட்க, "அவன் கொடைக்கானலுக்கு போயிட்டானா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது கொடைக்கானலுக்கு போயிட்டாங்களா? இப்பத்தானே இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உன் கடையில தானே நின்னு பேசிக்கிட்டு இருந்தான். எப்படி கொடைக்கானலுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அந்த சோழன் ப்ரோவும், நிலாவும் ஹனிமூனுக்கு போறாங்களாம். அவங்க ஹனிமூனுக்கு போம்போது கூடவே இவங்களும் சேர்ந்து போயிருக்காங்களாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "ஹனிமூனுக்கு குடும்பத்தோட போயிருக்காங்களா? இது என்ன ஒரு மார்க்கமான குடும்பமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொல்ல, உடனே "இதுல என்னடா தப்பு இருக்குது? அவங்க சின்னஞ்சிறுசுங்கள தனியா அனுப்ப வேண்டாமே" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட போயிருக்கிறாங்க. எங்க போனாலும் அவங்க மட்டும் தனியா போகணுமா? இப்படி குடும்பத்தோட போறதும் ஒரு விதத்துல பாதுகாப்பு தான். அவங்க அவங்க குடும்பத்தோட போயிருக்கிறாங்க. "உனக்கு என்னடி?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அது எப்படி அவன் அப்படி போலாம்? இன்னைக்கு தானே கடை ஆரம்பிச்சு குடுத்துருக்காங்க. அப்ப அவன் என் கூட தானே இருக்கணும். என் பக்கத்துல தானே இருக்கணும் அவன். அவங்க வீட்ல எல்லாருமே போகலாம். ஆனா அவன் போயிருக்க கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கணும், வானதி இப்பதான் கடைய ஆரம்பிச்சிருக்கா. அவ கூட நான் வந்து கூட நிக்கணும். அவளுக்கு 1 வாரமாவது அவ கூட இருந்தா தான் அவளுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா, சப்போர்ட்டா இருக்கணும். அதனால நீங்க போயிட்டு வாங்க. வானதிய விட்டுட்டு வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டி வாய திறந்து சொல்லியிருக்கணும்ல. அவங்க கூப்பிட்டாங்களாம். இவன் எதுவும் சொல்லாம பின்னாடியே போயிட்டானாம். அப்ப என்னைய அம்போன்னு விட்டுட்டு போயிட்டால்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த வானதியோட அண்ணன் இருந்துட்டு, "ஏய் என்னடி பேச்சு பேசிட்டு இருக்கிற? நீ படிச்சிருக்கியா? இல்ல அந்த மெக்கானிக் பையன் படிச்சிருக்கிறானா? நீ தானடி படிச்சிருக்கிற. அப்போ மெடிக்கல்ல வர்றவங்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்து குடுக்குறதுக்கு உனக்கு தானடி தெரியும். அந்த மெக்கானிக் பையனுக்கு என்ன தெரியும்? என்னமோ அவன் தான் வந்து கடைய நடத்தப் போறது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ உன் வேலைய பார்க்குறியா? பாண்டி என் கூட இருந்தா தான் எனக்கு தைரியமா இருக்கும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மருந்து மாத்திரை எடுத்து குடுக்குறது நான் தான் எடுத்து குடுப்பேன். இருந்தாலும் பாண்டி பக்கத்துல இருந்தா தான் எனக்கு தைரியமா இருக்கும். அதனால தான் அத சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப, "என்ன வானதி இப்படி சொல்ற? நீ வந்து மெடிக்கலுக்கு தான் ஒரு ஆள போட்டிருக்கிறல்ல, அந்த பையன் தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்குருவான்ல. அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ற? அந்த பாண்டி எத்தன நாளைக்கு உன் கூடயே இருக்க முடியும்? அவன் அவனோட கடைய போட்டுட்டு, அவனோட வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, உன் கடையில வந்து உட்கார்ந்து நின்னுக்கிட்டு இருப்பானா
அவன் வந்து. அப்ப அவனுக்குன்னு வேலை இருக்காதா என்ன? ஒருத்தவங்க ஒரு நாள் ஓப்பனிங் அப்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, திறப்பு விழாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இருப்பாங்க. மத்த நாளெல்லாம் நீ தான் பார்த்துக்கிறணும். இன்னைக்கே பாண்டி வரலனாலுமே நீ தான் சமாளிச்சுட்டு இருந்திருக்கணும். இதுல பாண்டி மேல கோவப்படுறதுக்குன்னு எதுவுமே இல்லையே! தேவையில்லாம அந்த பையன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன நீங்க அவனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு என்னைய இந்த என்னைய நீங்க தாழ்த்தி பேசிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி இதுக்கு புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. விடியா இவ இவ இப்படித்தான் பண்ணுவா. கடைசியில அந்த பையன் தான்யா பாவம். கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு, அந்த பையன் அவங்க குடும்பத்தோட சேர்ந்து டூர் போயிருக்காங்க. அத கூட இவ விட மாட்டேங்கிறா அப்படின்னா, என்ன பண்ண முடியும்? நாளைக்கெல்லாம் இவ அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனா, குடும்பத்துல இருக்கிற 4 அண்ணன் தம்பிகளையும் இவ பிரிச்சு விட்டுருவாயா? அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே வானதி கோவத்துல வேகமா போய் கதவ அடைச்சிட்டு உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வானதிக்கு இப்ப பாண்டி விட்டுட்டு போனதுல, அதாவது டூருக்கு போனதுல பயங்கரமான கடுப்பு. அது போக அந்த நிலா கூப்பிட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே கோவத்துல வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்றது, கேட்கறது இதான். இந்த வானதி வந்து வேண்டாமே, வானதியோட ஸ்டோரியே வேண்டாமே, அவங்க இந்த கதைக்கு தேவையே இல்லையே அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் வேற வழி இல்ல. சைலன்ட்டான வில்லி அப்படின்னா அது வானதி தான். வானதி தான் வந்து சைலன்ட்டா வில்லியா இருந்து அந்த குடும்பத்த கலைக்க போறதேன்னு. 4 மருமகள் வரம்போது மெயின் வில்லியா இருக்க போறது இந்த வானதி தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த வானதி சரியான வில்லத்தனம் பண்ணுவா. ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் கூட அ நிம்மதியா இருக்க மாட்டா, உருப்படியா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஓகே தான். வானதிக்கு தான் எல்லாருமே நிலாவுக்கு தான் எல்லாருமே ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. நிலா சொல்றது தான் கேட்குறாங்க. நிலாவ தான் தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கோவம் தான் இப்போ வானதிக்கு மிகப்பெரிய ஒரு கோவமா வந்து நிக்குது. அப்போ ஃப்யூச்சர்ல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் கூட, நிலாவ அந்த வீட்ட விட்டு வெளியில விரட்டுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் உண்டானதோ, அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா, அந்த குடும்பத்துல இருந்து பாண்டிய பிரிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த எபிசோட் போகப்போது. இதுக்கு நடுவுல சோழன், நிலாவோட காதலையும் சூப்பரா வெளிப்படுத்த போறாங்க. பார்ப்போம்.